அவர் யார் தெரியுமா? பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இன்னைக்கு சொல்கிறாரு, உனக்கு நான் திறக்க போறேன், உனக்கு அநேக அனுகூலமான கதவுகளை திறக்க போறேன், உனக்கு மனுஷனுடைய இருதயத்தை திறக்க போகிறேன். ஏன்னா நான் ப்ராஃபஸியில் மூவ் பண்ணி உன்னோட யார் கனெக்ட் பண்ணணும், உனக்கு யார் ஃபேவர் கொண்டு வரணும், உனக்கு யார் சப்மிட் பண்ணி உனக்கு பின்னால் நின்று உன்னை பெரிய அளவு உன் ஊழியத்தில் ஐஸ்வர்யத்தினால சப்போர்ட் பண்ணும், அப்படி என்ற நிலைமையில் அவர் திறக்கிறவர். உங்களுக்கு திறந்துட்டாருங்க, அனுகூலமான கதவுகளை திறந்துட்டாங்க, இருதயத்தை திறந்துட்டாருங்க. இனிமே அவர் திறந்ததை யாரும் அடைக்க முடியாது. உனக்கு முன்பாய் போய் கோணலை செவையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து மறைவில் இருக்கிற புதையல் பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன். அவர் யாரு? கொடுக்கிறவர். தருவேன் என்றால் அவர் யாரு? தருகிறவர். ஆசீர்வதிப்பேன் என்றால் அவர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர். பரிசுத்தப்படுத்துவேன் என்றால் அவர் யாரு? பரிசுத்தப்படுத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, ப்ராஃபஸி சொல்லியாச்சு, புதையல் யாருன்னு சொல்லியாச்சு. புதையல்லாம் மறைந்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு பெருக்கூட்டத்துக்கு மறைஞ்சிருக்கிறது தெரியல. ஹலோ, எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும், அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருச்சு. அப்போ அன்னைக்கு இருக்கிற யூதர்களுக்கு இயேசு மறைவாய் இருந்தார். இன்னைக்கு இருக்கிற ரிலிஜன் ப்ரீச்சர்ஸுக்கு இயேசு மறைவாய் இருக்கிறார். அவர்கள் மனதின் கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற ரிலிஜன் லீடர்ஸ், பெரிய பெரிய சர்ச், அவர்கள் கண்களுக்கு கிறிஸ்த பிசாசும் மறைச்சிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவர் புதையல்னு உங்களுக்கு காமிக்க போறேன். அவர் யாரு? புதையல். அந்த புதையலுக்குள்ள எல்லா புதையலும் இருக்கு. சொல்லுங்க, இயேசுவாகிய புதையலுக்குள்ள எல்லா புதையலும் எனக்குள்ள இருக்கு. அந்த காலத்துல வீட்டுக்குள்ள கோல்டு, சில்வர், முத்துக்கள், டைமண்ட்ஸ் இதைத்தான் பானையில் போட்டு வீட்டில் தோட்டத்துக்குள்ள மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருப்பான். அதான் புதையல். அப்போ இயேசுவுக்குள்ள புதையல் ஆகிய இயேசுவுக்குள்ள எனக்கு கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, லேண்ட்ஸ் இருக்கு, பாவிகளுடைய ஆஸ்தி இருக்கு. அவர் வாக்கு பண்ணிய எல்லா நன்மைகளும் புதையல் ஆகிய இயேசுவுக்குள் எல்லா புதையல். வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு புதையல். வேதத்தில் எழுதப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு புதையல். வேதத்தில் எழுதப்பட்ட ரெஸ்டோரேஷன் ப்ராஃபஸி எல்லாம் நமக்கு புதையல். புதையல்கள் எல்லாம் இயேசுவாகிய புதையல்களுக்குள் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்தவர்களாய் இருப்பீர்களே. ஆனால் இயேசுவுக்குள் இருக்கிற இந்த புதையலாகிய இயேசுக்குள் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தம் ஒன்றன் பின் ஒன்றாக, எல்லா தீர்க்கதரிசனம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு பலிக்கும், பலித்து விட்டது. கர்த்தர் உங்களை அடுத்த நிகழ்வுக்குள்ள, அந்த புதையலாகிய இயேசுவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ள இந்த மாதம் கர்த்தர் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை பேசுகிறார், பிரகடனப்படுத்துகிறார்.